கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிற நேரத்தில் நமது திரு அவையின் பெயரால் யூபிலி 2025 ஆண்டு தொடக்க விழாவை மிகவும் அழகாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த அருமையான தருணத்தில் பங்கு தந்தையர்கள் பெயரால் உங்களை பாசத்தோடும் அன்போடும் நான் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, மிக அழகான 4 குழந்தைகள் சிலுவையை சுமந்த ஒருவர் ஒருவரோடு இணைந்து பிணைந்து ஒன்றிணைந்து அழகான ஒரு பவனியிலே நாம் கலந்து கொண்டோம். இதில் 4 நிற புடவைகளை அணிந்த அருமையான தாய்மார்கள், சகோதரிகள் அவளை பின்தொடர்ந்து வந்தார்கள். மிக அழகான இந்த ஆண்டிற்கான சிந்தனையை நமது பங்கு தந்தை அழகாக கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிந்திப்பதற்கான ஆலோசனைகளை, அறிவுரையை மிக அழகாக வழங்கினார். மிக அற்புதமான ஒரு தருணம் இது. இந்த நேரத்தில் மீண்டுமாக திருத்தந்தையின் பெயராலும் திரு அவையின் பெயராலும் கூட வாழ்த்துகிறேன். காரணம், திருத்தந்தை அவர்கள் இந்த நாளிலே ரோமைக்கு வெளியில் இருக்கின்ற புனித பவுல் பேராலயத்தினுடைய கதவை திறந்து இன்று முழுமையாக இந்த யூபிலி ஆண்டினுடைய நிகழ்வினை அர்த்தமுள்ள விதத்தில் தொடங்கி வைக்கிறார். அவுட் சைட் த வால் ஆஃப் சென்ட் பால் பசிலிக்கா என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் ரோமைக்குள்ளாக இருக்கிற பேராலயனுடைய கதவுகளை திறந்தவர் இந்த நாளிலே பிற இனத்து அல்லது புற இனத்து அப்போஸ்தலரான பவுலுடைய பேராலய கதவுகளை திறந்து இந்த யூபிலி ஆண்டை வரவேற்கிறார். நிறைய பேர் நிறைய யூபிலிகளை நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள், அல்லது கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருப்பீர்கள், அல்லது பங்களித்திருப்பீர்கள். சிறப்பான விதத்தில் குருக்கள், அருட் சகோதரிகள் அவருடைய யூபிலி விழாவை மிகவும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாக கூட கொண்டாடியிருப்பார்கள். பொது நிலையினராகி நீங்கள் உங்களுடைய திருமணத்தினுடைய சில்வர் ஜூபிலியோ அல்லது கோல்டன் ஜூபிலியோ கொண்டாடியிருப்பீர்கள். அல்லது ஆலயங்களுக்கான பல்வேறு விழாக்களை கொண்டாடுவதற்கு நீங்கள் உதவிகரம் நீட்டியிருப்பீர்கள். அல்லது உங்களுடைய பணிகள் எந்த இடத்துலாம் பணி செய்கிறீர்களோ அந்த பணியினுடைய 25வது ஆண்டு அல்லது 50வது ஆண்டு 40வது ஆண்டு இப்படியெல்லாம் நீங்கள் பணிகளை மையப்படுத்தி இந்த யூபிலியை கொண்டாடியிருப்பீர்கள். இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்திருப்பது ஒரு மகிழ்ச்சி. ஜூபிலேஷன் என்று சொல்வார்கள். ஜூபிலேஷன் என்ற ஆங்கில வார்த்தை, அது ஜூபிலேரா என்ற லத்தீனுடைய மொழிபெயர்ப்பு, மூலச்சொல் ஜூபிலேரா என்பது. அதனுடைய மொழியாக்கம் தான் ஜூபிலேஷன், ஜூபிலி. இதை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் மகிழ்ச்சி பெருக்கோடு நாம் ஆரவாரத்தோடு ஆடம்பரத்தோடு பிரம்மாண்டமாக பல்வேறு ஜூபிலிக்களை அல்லது ஜூபிலி விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறோம், அடுத்தவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்கிறோம், பரிசுகளை கொடுத்திருக்கிறோம், அல்லது பிரம்மாண்ட நினைவு சின்னங்களை கூட எழுப்பியிருப்போம், பல்வேறு வெளியீடுகளை கொடுத்திருப்போம். இது ஒரு பகுதி மட்டும்தான். விவிலியம் இப்படி சொல்கிறதா, வரலாறு இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் மாற்று சிந்தனையை விவிலியம் கொடுக்க விரும்புகிறது. விவிலிய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இஸ்ராயலுடைய வரலாற்றில் கடவுள் மிகுந்த கருணையும் மிகுந்த இரக்கமும் மிகுந்த பேரன்பும் கொண்ட கடவுள். அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது, அவருடைய பேரிரக்கத்துக்கு அளவே கிடையாது. விடுதலை பயணம் 34, 6, 7 வசனங்கள் படித்த பரிவன்பு மிக்க கடவுள், பேரன்புக்குள்ள கடவுள். அப்படி அளவிட முடியாத இரக்கத்தையும் கருணையும் கொண்ட கடவுள் தனது மக்களுக்கான ஒரு யூபிலியை அவர் 7வது நாள் ஓய்வு என்று சொல்லி இந்த யூபிலியை கொண்டாடுவதற்கான வழிமுறைகளை மோயிசன் வழியாக கொடுக்கிறார். லேவியர் புத்தகம் 25 8 13 வரைக்கும் படிச்சுன்னா யூபிலி எப்படி கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். அதே போல எசாயா புத்தகம் 61 அருள் தரும் ஆண்டை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த யூபிலி என்ற விவிலிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது யோபேல் என்ற வார்த்தையை பயன்படுத்த, யோபேல் அல்லது யூபில் என்ற வார்த்தை, இது எபிரேய வார்த்தை. யோபேல் என்பதும் யூபில் என்பதும் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு ஆட்டினுடைய கொம்பு, அவ்வளோதான் அர்த்தமே, ஆட்டு கொம்பு. அவர்கள் ஏறக்குறைய செமெட்டிக் ட்ரைப், அவங்க ஆடு மேய்க்கின்ற இனத்தை சார்ந்த பெரும்பாலானவர்கள், மீன்பிடிப்பு துறையில் இருக்கிறவர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், பெரும்பாலானவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கின்றவர்கள்.
எனவே அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆட்டினுடைய கொம்புக்கு யோபேல் என்ற பெயர். அந்த ஆட்டினுடைய கொம்பை அவர்கள் எக்காலமாக, ட்ரம்பட் எக்காலமாக பயன்படுத்தி ஊதுவார்கள். எதற்காக? இந்த யூபிலி ஆண்டை அறிவிப்பு செய்வதற்காக. 7 முறை 7 ஆண்டுகளை கணக்கிட்டு 49 ஆண்டுகள் நிறைவு பெற்றவுடனே இந்த ஆட்டினுடைய கொம்பை எடுத்து ஊதுகின்ற பொழுது, எக்காலம் முழங்குகின்ற பொழுது, எருசலேமில் எழுப்பப்படுகின்ற எக்கால ஒளியானது ஒவ்வொரு கிராமமாக தாண்டி இந்த யூபிலியை எல்லாருக்கும் அறிவிப்பு செய்தது. அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவுமே கிடையாது, மீடியா கிடையாது. இந்த எக்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய அழைப்பு, மிகப்பெரிய அறிவிப்பு. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்பொழுது யூபிலி ஆண்டை தொடங்குகிறோம் என்று சொல்லி எக்கால முழக்கத்தோடு இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய யூபிலியை தொடங்கினார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது அவர்களுக்கான இந்த சட்டங்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்ற சட்டத்தை இது லேவியர் புத்தகம் 25 படிக்கின்ற பொழுது சொல்வார்கள். நிலத்திற்கான ஓய்வு, நிலம் மீட்கப்படுவது நிலத்திற்கான ஓய்வு, அடிமைகளுக்கான விடுதலை, கடன்களை மன்னிப்பது, கடவுள் கொடுத்த நிலத்தை உரிமையாளர்கள் ஒப்படைப்பது, இதுதான் இது அடிப்படையாக இந்த லேவியர் புத்தகம் சொன்னது. நமக்கு அடிமைன்னா என்னன்னு தெரியாது நாம் வாழ்கிற காலத்தில். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் ஆடு மாடுகளைப் போல அடிமைகளாக அடிமை சந்தைகளில் விற்கப்பட்டார்கள். ஒவ்வொரு தலைவருடைய, தலைவியுடைய, எஜமானருடைய வீட்டிலெல்லாம் அடிமைகள் இருப்பார்கள். அப்படி எப்படி ஆடு மாடுகளை, பலது பறவைகளை, வீட்டு விலங்குகளை எல்லாம் வைத்திருக்கிறோம், அதே போல மனிதர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பார்கள். முக்கியமான செல்வந்தருடைய வீட்டிலே நிறைய அடிமைகள் இருப்பார்கள். இந்த அடிமைகளும் உரிமை மகன்களாக, மகள்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சித்தாந்தம். கடன் பெற்று கடன் தொல்லையிலே மூழ்கி இருக்கின்றவர்களுக்கு கடனை மன்னித்து விலக்கு அளிப்பது. கடவுள் நிலங்களை பிரித்து இந்த 12 கோத்திரங்களுக்கு கொடுத்தார். இந்த கடவுள் கொடுத்த நிலமானது அடுத்தவர்களால் அபகரிக்கப்பட்டு அல்லது அடகு வைக்கப்பட்டு அவருடைய உரிமை இழந்த நிலையில மீண்டுமாக அந்த உரிமையாளரிடம் நிலத்தை ஒப்படைப்பது. இந்த அடிப்படையில் தான் அடிமைகளுக்கான ஒரு விடுதலை, சுதந்திரமான வாழ்வு, நில மீட்பு, கடன்களை மன்னித்தல், இதுதான் இந்த லேவியர் புத்தகம் யூபிலியாக கொண்டாட அழைப்பு கொடுத்தது. எனவே நம்முடைய இந்த விபிலிய பாரம்பரியத்தில் ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது, ஒரு புதுப்பித்தல் தேவைப்படுகிறது, திரும்ப ஒப்படைப்பு தேவைப்படுகிறது, ஒரு ஒப்புரவு தேவைப்படுகிறது என்பதை இந்த பகுதியால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதன் அடிப்படையில் தான் திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் இந்த யூபிலியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1300வது ஆண்டில் தான் முதலாக 8ஆம் போனிஃபஸ் என்ற திருத்தந்தை நாம் ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் இந்த யூபிலியை கொண்டாட வேண்டும். யூபிலி என்றால் நாம் சொன்னது போல மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, பிரம்மாண்டங்களுடைய நினைவு சின்னங்கள் அல்ல. இந்த ஒப்படைப்பு, ஒப்புரவு அல்லது திரும்பி பார்த்தல், ஓய்வெடுத்தல், அபகரித்து திருப்பி கொடுத்தல், இதை மையப்படுத்திய ஒரு யூபிலி. ரெஸ்டரேஷன் என்று சொல்வார்கள், ரெக்கன்சிலேஷன் என்று சொல்வார்கள், ரிவ்யூ என்று சொல்வார்கள், ரெஸ்ட் என்று சொல், இப்படிப்பட்டவைகளை பயன்படுத்திதான் இந்த 8ஆம் போனிஃபஸ் என்ற திருத்தந்தை 1300ல் முதலாக திருச்சபையில 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் யூபிலியை கொண்டாடுவோம் என்று அதற்கான சட்டத்திட்டங்களை வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் கிளமெண்ட் என்ற திருத்தந்தை 100 வருஷம்லாம் தாங்காது, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடலாம் சொல்லி 50ஆக மாற்றினார். அதற்கு பிறகு உர்பன் என்ற திருத்தந்தை என்ன சொல்றாரு, 50 வருஷம்லாம் யாரும் தாக்கு பிடிக்க முடியாது, 25 வருஷம் கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. 1933 கணக்கு பண்ணி ஆண்டவருடைய வாழ்க்கை நாள் 33 ஆண்டுகள், ஏன்னா 33 வருஷத்துக்கு கொண்டாடலாம். இப்படியெல்லாம் திருச்சபை பல்வேறு மாற்றங்களை கொண்டிருந்தாலும் திருச்சபையினுடைய வரலாற்றில் நாம் 2000ல் ஒரு மாபெரும் ஜூபிலியை கொண்டாடினோம். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பருடைய காலத்தில் ஒரு 3 ஆண்டுகள் தயாரிப்பு இருந்தது. தூய ஆவிக்கான ஒரு ஆண்டு, மகனுக்கான ஒரு ஆண்டு, தந்தைக்கான ஒரு ஆண்டு என்று சொல்லி 3 ஆண்டுகள் தயாரிப்பு செய்து ஒரு மாபெரும் ஜூபிலியை 1000வது ஆண்டில் நாம் கொண்டாடினோம். அப்பொழுது திருத்தந்தை மறைந்த புனிதரான 2ஆம் ஜான் பால் சொல்லி சென்றிருக்கிறார், இந்த மாபெரும் ஜூபிலியில நீங்கள் நிறைய குழந்தைகளை நான் பார்க்கிறேன், ஆனால் 2025 கொண்டாடுகின்ற பொழுது இவர்கள் முன்னணி வீரர்களாக இருப்பார்கள், முன்னணியில் இருந்து கொண்டு இந்த விழாவை எடுப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கான ஒரு இறைவாக்காக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லி சென்றிருக்கிறார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அசாதாரண ஜூபிலியை நமக்கு கொடுத்தார். ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஸ்பெஷல் என்று சொல்கிறார்கள். சாதாரண ஜூபிலி, அசாதாரண ஜூபிலி,
மாபெரும் ஜூபிலி. மாபெரும் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது, 1000 வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுவது. சாதாரண ஜூபிலி என்பது 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுவது. அசாதாரண ஜூபிலி என்பது, எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி என்பது தேவையின் அடிப்படையிலே திருத்தந்தை அறிவிப்பு செய்வது. 2015-16 நாம் இரக்கத்தின் ஆண்டை கொண்டாடினோம், தி இயர் ஆஃப் மர்சி என்று சொல்லி. அது ஒரு அசாதாரணமான ஒரு சிறப்பு ஜூபிலியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது திருத்தந்தை அவர்கள் 2021 அவர் தொடங்கி இரண்டாவது ஒரு தயாரிப்பு இருந்தது. நாம் ஒரு சினடுக்காக, மாமன்றத்திற்காக தயாரிப்பு செய்தோம். அதிலே 2 ஆண்டுகள், 2022, 23, 24 வரைக்கும் 20 அக்டோபர் மாதத்தில் அந்த மாமன்றம் 16வது பேரவை ரோமையில் நடந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது 24வது ஆண்டு முழுவதுமே திருத்தந்தை சொன்னார்கள், இது ஜெப ஆண்டு என்று சொன்னார்கள். இப்பொழுது 2025 நாம் கொண்டாடுவதற்கு ஒரு அழகான அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பு நேரத்தில் எதற்காக இந்த ஜூபிலை கொண்டாட வேண்டும் சொல்லி திருத்தந்தை அழகான வரையறையை கொடுக்கின்ற பொழுது இதற்காக ஒரு பேராயர் ருனோ ஃபெசில் என்பவரை நியமனம் செய்திருக்கிறார். அவருக்கான ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது மிக அழகாக திருத்தந்தை குறிப்பிடுகிறார், எதிர்நோக்கி என்ற நெருப்பு தொடர்ந்து உங்களிடையே பற்றி எரிய வேண்டும். எதிர்நோக்கி என்ற நெருப்பு உங்களிடையே தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும். இங்கு பெருந்தொற்று இருக்கிறது, போர்கள் இருக்கிறது, பணத்தட்டுப்பாடுகள் இருக்கிறது, பொருளாதார சூழல்கள் மாறி இருக்கிறது, தான் தோன்றித்தனமான அரசுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட அசாதாரண ஒரு சூழ்நிலையில எதிர்நோக்கி என்பதை நீங்கள் அணையாமல் பற்றி எரிய செய்ய வேண்டும். அவர் அழகான வார்த்தை. ஒருவேளை நான் சொல்றது புரியுதா நான் தெரியல. எதிர்நோக்குன்னா நமக்கு புரியாது. அது ஒரு நம்பிக்கை, ஹோப், ஒரு எதிர்நோக்கோடு நாம் பார்க்கும் பொழுது நாம் வாழ்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பக்கம் பெருந்தொற்றை சந்தித்தோம், கோவிட் சந்தித்தோம். இன்னொரு பக்கம் போர் முழக்கங்கள், பல்வேறு நாடுகளுக்கிடையே போர் கலவரங்களும் சண்டை சச்சரவுகளும், அங்கு கொலை தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதார இன்ஸ்டபிலிட்டி, அங்கு எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டினா பொருளாதாரத்தில் நிறைய பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது, பட்டினி சாவுகள் இருக்கிறது, நிறைய நாடுகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, பொருளாதார அசாதாரண சூழ்நிலை இருக்கிறது, அரசுகளும் தான் தோன்றித்தனமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு எதிர்நோக்கு தேவை, நம்பிக்கை தேவை. எதை சார்ந்து? ஆண்டவரை சார்ந்து. இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை, மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. எனவே சிலுவையை முன்னிறுத்தி, அந்த நம்பிக்கையின் கருவியாக இருக்கின்ற, அடையாளமாக இருக்கின்ற சிலுவையை முன்னிறுத்தி நாம் பயணத்தை தொடங்குவோம். இந்த பயணத்தில் ஒருவரோடு இணைந்திருப்போம். 4 அருமையான குழந்தைகள் இணைந்திருந்தார்கள், ஒன்றித்திருந்தார்கள், இணைந்திருந்தார்கள், சேர்ந்து பிடித்து கொண்டார்கள், சிலுவையோடு தங்களை இணைத்து பயணம் தொடர்ந்தார்கள். இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலையில நாம் சிலுவையை மையப்படுத்தி வாழ்வதற்கு இந்த ஜூபிலியை கொண்டாடும் என்ற அழகான மடலை ரினோ என்ற பேராயருக்கு திருத்தந்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பங்கு தந்தை சொல்கின்ற பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக நாம் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தயாரிப்பில் அடிப்படையான நோக்கமாக திருச்சபை வலியுறுத்தி வரும்போது நாம் இயேசுவை கொண்டாட வேண்டும், திருச்சபையை கொண்டாட வேண்டும், நம்மையே கொண்டாட வேண்டும். இதுதான் இந்த ஜூபிலியுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. பர்பஸ் ஆஃப் தி ஜூபிலி டு செலிப்ரேட் ஜீசஸ், டு செலிப்ரேட் தி சர்ச், டு செலிப்ரேட் அஸ் என்று சொல்கிறார்கள். டு செலிப்ரேட் ஜீசஸ் என்று சொன்னால் இயேசுவை கொண்டாட வேண்டும். அவருடைய பிறப்பை தான் 2025ஆம் ஆண்டுடைய பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய மீட்பு, இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் அறிய ஆசைப்பட வேண்டும். அறிவது மட்டுமல்ல, அவரை அன்பு செய்ய வேண்டும், அவரிடமிருந்து ஆற்றலை பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவை கொண்டாடுவது. திருச்சபையை கொண்டாட வேண்டும் சொன்னால், திருச்சபை இயேசு கிறிஸ்து நிறுவியது, மனிதனால் உருவானதல்ல. இயேசு கிறிஸ்து பேதுரு வழியாக இந்த திரு அவையை நிறுவுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உயிருள்ள, ஆற்றலுள்ள நபராக, கடவுளாக இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த திருச்சபை என்பது கடவுளுடைய பிரதிநிதித்துவம் பெற்றது, கடவுளுடைய பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறது. இதிலே உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய ஒன்றிப்பு என்ன, வளர்ச்சியில் நீங்கள் எப்படியெல்லாம் பங்கெடுக்க முடியும் என்பதை சிந்திப்பதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் 2வது நோக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக நம்மை நாமே கொண்டாட வேண்டும். செலிப்ரேட் அஸ் என்ற 3வது நோக்கத்தை திருத்தந்தை கொடுத்த பொழுது நம்மை நாம் எப்படி கொண்டாடுவது? நாம் ஒவ்வொருவருமே தனி வரங்களை கொண்டவர்கள், தனிப்பட்ட கொடைகளை கொண்டவர்கள்,
தனித்திறன்களை கொண்டவர்கள், தனிப்பட்ட செல்வாக்குகளை கொண்டவர்கள், தனிப்பட்ட அழைப்புகளை கொண்டவர்கள், தனிப்பட்ட பணிகளை மேற்கொள்கின்றவர்கள். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். யாருமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே தனி வரங்களையும் கொடைகளையும் ஆற்றல்களையும் சக்திகளையும் பெரும் செல்வாக்குகளையும் பெற்றிருக்கின்ற பொழுது இவைகளை எப்படி நாம் பயன்படுத்துவது? கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக, மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக. எனவே நம்மை நாமே கொண்டாடுவதற்கான அழைப்பாக கொடுத்து, நீங்கள் திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், புனித கதவுகள் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை நாட வேண்டும், திருவழிபாட்டை கொண்டாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், திரு அவையினுடைய நம்பிக்கை அறிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும், நிறைவாக பேறு பலன்களை அனுபவிக்க வேண்டும் சொல்லி ஒரு மூலக்கூறுகளாக இந்த அழகான ஜூபிலியை திருத்தந்தை கொடுத்திருக்கிறார்கள். இறுதியாக அவர் கொடுத்திருக்கின்ற புல் என்று சொல்வோம், அவருடைய ஆணை என்பது ஸ்பேஸ் நோன் கொன்ஃபின்தூத் என்ற ஒரு ஆணை அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் நோன் கொன்ஃபின்தூத் அப்படின்னு சொன்னால் ஹோப் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட் என்று சொல்கிறார். ஹோப் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட், எதிர்நோக்கி என்பது உங்களுக்கு ஏமாற்றம் தராது என்ற அழகான ஒரு ஆணையின் வழியாக இந்த ஜூபிலியை கொண்டாடுவதற்கான வழிமுறைகளை, திட்டங்களை எல்லாம் திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விவிலிய கண்ணோட்டத்திலும் திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலும் கொடுக்கப்படுகின்ற இந்த அழகான விழா என்பது நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்று நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது கொடுக்கப்பட்ட அழகான வாசகங்கள், இந்த கடவுள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சொந்தமானவர் அல்ல, குறிப்பிட்ட இடத்திற்கு சொந்தமானவர் அல்ல, குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமானவர் அல்ல, குறிப்பிட்ட மொழியினருக்கு சொந்தமானவர் அல்ல, இவர் எல்லாவற்றையும் கடந்து எல்லாருக்கும் பொதுவானவர் என்ற அழகான ஒரு சிந்தனையைத்தான் திருக்காட்சி திருவிழா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அது முதல் வாசி எசாயா புத்தகத்திலே இறைவாக்கு பகுதி என்பது உங்களிடையே பிற இனத்தவர்கள் வருவார்கள், எப்படி வருவார்கள் என்ற மிகப்பெரிய வர்ணனை கொடுக்கப்பட்டது. இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்கின்ற பொழுது, நற்செய்தி வழியாக நீங்கள் பிற இனத்தவர்கள் கிறிஸ்துவின் உடன் உரிமையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நற்செய்தி வழியாக, நற்செய்தியை பெற்றுக்கொண்டதன் வழியாக எல்லா இனத்தவர்களும் பிற இனத்தவர்களும் கிறிஸ்துவின் உடன் உரிமையாளர்கள், உடன் பங்காளிகள். எனவே உரிமை உண்டு, அவர்களுக்கு எல்லா விதமான சலுகையும் உண்டு. அப்படிப்பட்ட பிற இனத்து மக்களை சேர்ந்து வாழ்வதுதான் இந்த கிறிஸ்து என்பதை பவுலுடையார் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அதே போல நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றது போல 3 ஞானிகள், கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்ற 3 ஞானிகள், 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தல்ல. அவளை ஒன்றிணைந்தது அந்த விண்மீன். அந்த விண்மீனை கண்டு இந்த வானவியல் வல்லுநர்கள் அல்லது வானவியல் நட்சத்திரங்களை ஆய்வு செய்கின்றவர்கள் ஒன்றிணைகிறார்கள். 3 பக்கம் 3 திசைகளில் வந்திருக்கலாம். ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். அதில் தடைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, அரசனுடைய கிடுக்கிப்பிடி உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் விண்மீன் என்பது அவர்களை ஒன்று சேர்ந்தது. அந்த விண்மீன் வழிகாட்டுதல் நம்பிக்கையோடு இந்த பிற இனத்து ஞானிகள் பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் இறுதியில் இயேசுவை கண்டு கொண்டார்கள், இயேசுனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக விளங்குகிறார்கள். இன்று நீங்களும் நானும் பல்வேறு சூழல்களை சார்ந்தவர்கள், பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறவர்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள். மதம் என்று ஒரு நிலையில் இருந்தாலும் பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, குடும்ப பின்னணி, வேலை வாய்ப்பு, பணிகள், இதெல்லாம் நம்மை கூறு போடுகிறது. பல நேரத்தில் நாம் செய்கிற பணிகள், நான் இந்த பணி செய்கிறேன், அந்த பணி செய்கிறேன், இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்த, இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், இதிலே தான் நாம் பொழுதுகளை கழித்து கொண்டிருக்கிறோம், பொழுதுகளை வீணடித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தந்தையும் சரி, திரு அவையும் சரி, இயேசு ஆண்டவரும் சரி கொள்வதெல்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். நாம் எப்படிப்பட்ட 4 திசையிலிருந்து 4 விதமான பின்னணியிலிருந்து மானிடர்கள் வந்தாலும் சிலுவையில் அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு நீங்கள் பயணித்து தொடங்குங்கள். இந்த பயணத்தை தொடங்குகின்ற பொழுது கீழே அலை அடித்து கொண்டிருக்கும், அசாதாரண சூழ்நிலை இருக்கும், தடுமாற்று இருக்கும், தடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், நீங்கள் கவிழ்ந்து போகின்ற சூழல் கூட ஏற்படும். ஆனால் நீங்கள் ஒன்றிணைந்து சேர்ந்து இருக்கின்ற பொழுது, சிலுவையை மையப்படுத்தி இருக்கின்ற பொழுது, அதில் இருக்க நங்கூரத்தினுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் நிறைவான ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த பயணம் என்பது நீங்கள் சொல்வது போல இந்த இடம் சொந்தமானதல்ல, நீங்கள் வைத்திருக்க பொருட்கள் சொந்தமானதல்ல. நாம் அத்தனை பேருமே எதிர்நோக்கின் பயணிகள், பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
நாம் எந்த இடத்திலுமே டென்ட் அடித்து விட முடியாது, கூடாரம் அடித்து விட முடியாது. பயணம் செல்கின்ற பொழுது, பயணத்தில் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது ஒருவர் ஒருவரை தாங்கி பிடித்துக் கொள்ள முடியும், ஒருவர் ஒருவரை சுமந்து கொள்ள முடியும், ஒருவருக்கு உதவி செய்ய முடியும். இந்த உதவியினாலும் ஒத்துழைப்பினாலும் அடுத்தவர்களுக்கு உரிமை கொடுப்போம், அடுத்தவர்களை மனிதர்களாக மதிப்போம், அடுத்தவர்களும் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்போம். அப்பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த யூபிலியானது நம் ஒவ்வொருவருக்கும், நமது பங்கு திறவைக்கும் அர்த்தமுள்ள விதத்திலே நம்மை வாழ வைக்கும். ஆமென்.